ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வீணை சேனல். இந்த வீடியோவில் கேரட் பீன்ஸ் பொரியல் பாசிப்பருப்பு சேர்த்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா காய விட்டுறலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பாதி வெங்காயம், காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலையில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டும் பீன்ஸும் சேர்த்துக்கலாம். இந்த காய்கறி நறுக்கிற நேரம் மட்டும் 1 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு ஊறி வந்தால் போதும். அதையும் காயோடு சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து கொடுத்துர்லாம். ஒரு 2-3 நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெயிலேயே காயை வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி அப்புறமா காய்க்கு தக்கன உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு பாத்திரத்தை ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு காயை நல்லா வேக விட்டுறலாம். நாம் சேர்த்துருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வற்றி காய் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா சூப்பராக கேரட் பீன்ஸ் பொரியல் பாசிப்பருப்பு போட்டு ரெடி ஆயிரும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.